வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இது 12ஆம் தேதி நைட்டு எடுத்த இந்த வீடியோங்க. என்ன காரணம் அப்படின்னா, நைட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 12 மணி, அதாவது 13ஆம் தேதி சிபிஎஸ்சிக்கு ரிசல்ட்டு. அதனால கொஞ்சம் பதட்டத்தில் தூக்கமே வரல. எங்கள் 2வது பொண்ணு 10th எழுதியிருந்தாங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் தூக்கம் வராதனால பசி ஆயிடுச்சு. அப்போ இட்லி அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு, இட்லி வேகிற டைமுக்குள்ளே டக்குன்னு ஒரு சட்னி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தேங்க. அதில் வெளியே பார்த்தா தக்காளி நல்லா இருந்துச்சு, உள்ளே பார்த்தா நல்லா இல்லை. அதை தூக்கி தூர போட்டுட்டு அதுக்கு பதிலாக ஒரு தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒன்று ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதாவது நான் எடுத்துருக்கிற அளவு வெங்காயத்தை பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு மீடியமான சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு சின்ன பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கிறேன். அதாவது 13ஆம் தேதி, அதாவது நல்லா மார்க் வாங்குவாங்கன்னு தெரியும். நல்லா படிக்கிற பொண்ணு தான், நல்லா மார்க் வாங்குவாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் ஏப்ரல்லே உங்களுக்கு 11th ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கு நோட்டெல்லாம் வாங்கி யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. இப்போ மே 1ஆம் தேதியிலேருந்து தான் அவங்களுக்கு லீவு. ஆனாலும் மார்க் எதிர்பார்த்த மார்க் என்ன வருங்கிற ஒரு பதட்டம். பொண்ணுக்கும் எனக்கும் தூக்கமே வரலை. தூக்கம் முழிச்சிட்டு இருந்ததுனால நல்ல ஒரு பசியும் ஆயிடுச்சு. நைட்டு குழம்பெல்லாம் வேறு தீர்ந்ததுனால சரி இன்ஸ்டண்ட்டாக சட்னி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணினேன். மார்க் பார்த்திங்கன்னா நேற்று, அதாவது 13ஆம் தேதி நான் லைவ் வந்திருப்பேன். எத்தனை மணிக்கு மார்க் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சரியான ஒரு டீட்டெயில் தெரியாதனால ஒரு 3 நாள் லைவ் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு லைவில் தான் நான் சொல்லியிருப்பேன் மார்க் பார்த்திங்கன்னா 500க்கு 412. ஆனால் மேக்ஸில் அவங்க எழுதின அளவுக்கு மார்க் வரலன்னு சொல்லி இன்றைக்கி ரீவேல்யூவேஷன் போடுறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்ருக்குறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு வீடியோவை வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்தாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்தாச்சு. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்தாச்சு. ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. உங்கள் குழந்தைங்களும் 10th இல்லை 12th ரிசல்ட் நேற்று எதிர்பார்த்துருந்தீங்களா? அந்த ஆர்வம் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பதட்டத்தை கொடுத்துச்சுங்கிறதையும் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா மார்க் நல்லா வரும்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனாலும் ஒரு சின்ன பதட்டம், நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரலை. இப்போ சட்னி ரெடி பண்ணிவிட்டு, அதாவது இட்லி வேகிறக்குள்ளேயே டக்குன்னு இந்த சட்னியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 11th எங்கள் பொண்ணு என்ன குரூப் எடுத்திருக்காங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க. எதனால பியூர் சயின்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வெட்டினரி டாக்டர் ஆகணுங்கிறது அவங்களோட ஆசை. அதனால அவங்க பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கி ரீவேல்யூவேஷன் போட்டாக்கா மேக்ஸில் கொஞ்சம் மார்க்கு கூடலாம். ஏன்னா மேக்ஸ் நான் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறேன், மார்க்கு கம்மியாக தான் வந்திருக்குது அப்படின்னாங்க. அதனால சரி மார்க் ரீவேல்யூவேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்குறோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை தண்ணி சேர்க்காமல் மிக்ஸி ஜார்லேருந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்து அந்த ராஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நைட்டு தூக்கம் வராமல் பசி எடுத்துச்சுன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது டைம் இல்லைங்க, டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி பண்ணணுன்னாலும் இதை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. மேலும் நல்லா தாளிச்சிடுறதுனால உங்களுக்கு நைட்டு வரைக்குமே கெட்டு போகாமல் இந்த சட்னி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த ராஸ்மெல் போக எண்ணெயிலே நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ராஸ்மெல் போக கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அலசி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
உங்களுக்கும் பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர், ஊர், டேட்டு இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா லாங் வீடியோவில் இல்லைனாலும் ஷார்ட்ஸ் வீடியோவில் விஷஸ் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா மல்லித்தழையை சேர்த்து நல்லா தளன்னு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்து வரணும். கொதித்து வரும்போது கொஞ்சமாக இட்லி மாவு இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து இந்த மாதிரி சட்னியில் கரைச்சி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. சட்னி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் நார்மலாகவே பார்த்திங்கன்னா 3 இட்லிக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த சட்னிக்கு அன்றைக்கி பசியும் இருந்ததுனால, இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்ததுனால, சுட சுட இட்லிக்கு நான் வந்து 5 இட்லி சாப்பிட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா தளன்னு கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சுட சுட இட்லியுமே வெந்துருச்சு. எத்தனை பேர் வீட்டில் இன்னமும் இந்த துணி போட்டு இட்லி வேக வைக்கிற பழக்கம் இருக்குதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் பொண்ணு மாதிரியே நேற்று ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்த எல்லா குழந்தைங்களுக்குமே நான் வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் மேலும் மேலும் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், உங்களோட கனவுகளில் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் மனசார. நீங்களும் என் குழந்தைங்களுக்காக வேண்டிக்கோங்க. அவங்க நினச்ச படிப்பை படித்து அவங்களோட லட்சியத்தை அடையணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.